காலை திம்ஸ் கட்டிய கொண்டு அவனே அடிச்சு மண்டை உடம்பு பறிச்சு என் மாமியார் எப்படிப்படுத்துது மாமனார்னு சொல்றேன் என் குழந்தைன்னு சொல்றேன் பறிச்சு இங்க எதுக்கு வெறிஞ்சிருக்கு வெறுங்கிறதோட வந்து சொல்றாரு. நான் வந்து என் மகன் எனக்கு கொல்லி வைக்கணும், நான் வந்து என் மகனுக்கு கொல்லி வச்சுட்டேன். எவ்வளவு பெரிய ஒரே பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி எல்லாம் கல்யாணம் பண்ணலாம் 3 மாசம் டைம் கேட்டு வர வச்சு வீட்டில் வச்சு 4 பேர் சேர்ந்து வெட்டக்குள்ளே அது கொல்லப்பட்டவங்களுக்கு கடினமான தண்டனை கொடுத்தா அடுத்து கொலை நடக்காது. என் பிள்ளைக்கு நடக்கிற மாதிரி இன்னொரு பசங்களுக்கு இறங்கி இருக்கிறது நடக்கக்கூடாது. பக்கெட்ல இந்த மகன் தலையில வச்சிருக்காங்க, வாங்கையில புழு பூஞ்சிய பார்க்கவே முடியல, புழு ஊறுது. என்னால என் மகனை பார்க்க முடியும். ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தவனையுமே என்னோட பையனோட இறப்பு சம்பந்தப்பட்ட மனு வந்து அனுப்புனேன். இதுவரைக்கும் அதுக்கான ரிசல்ட்டும் எங்களுக்கு தெரியல. 17 2025 வரை 4 ஆணவ கொலை தான் நடந்திருக்கிறதாக அரசு வந்து ஒரு தவறான புள்ளிவிவரத்தை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வந்து ஒரு அலார்மிங் ஸ்டேட். தமிழ்நாட்டை வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஆணவ கொலை மாநிலமாக டிக்ளேர் பண்ணணும். கொத்தாக இங்கே வந்து ஆணவ கொலை நடந்துகிட்டு இருக்கு. இங்கே நடந்த ஆணவ கொலை என்பதெல்லாம் எப்படின்னாக்க தலை துண்டிக்கப்பட்டு பிரைவேட் ஸ்பாட் துண்டிக்கப்பட்டு ஒரு புருட்டல் ஆணவ கொலை தான். SCST வழக்கில் நாங்கள் எடுத்த ஆய்வில் கடந்த 11 ஆண்டுகளில் 15,000க்கு மேற்பட்ட வன்கொடுமை நடந்திருக்கு. அதில் 13 கேஸுக்கு தான் கிட்டத்தட்ட 3,500க்கு மேற்பட்ட வழக்கில் குற்றவாளி விடுவிக்கப்பட்டு 13 வழக்குக்கு தான் ஸ்டேட் வந்து அப்பீல் போயிருக்கு. போன மாதம் கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையனை அந்த பொண்ணுடைய அப்பாவும் கூட 2 பேரும் வந்து கத்தி வச்சு சங்கிலே வச்சு குத்தி கொன்ன காட்சி. ஆணவ கொலைகள் மட்டுமில்லை, ஆணவ தற்கொலைகள் இங்கே வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. சித்திரவதை, கடத்துறது, காயப்படுத்துறது, ஊனமாக்குறது, சிறுநீர் குடிக்க வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது. முதல்வர் விஜய் அவர்கள் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றப்ப இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் ஏற்றணும். அதுதான் எங்களுடைய டிமாண்ட். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழகத்தில் கடந்த 2017 முதல் 2026 இந்த ஜூன் மாதம் வரை 64 ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அண்மையில் எவிடன்ஸ் அமைப்பினுடைய அந்த விவரத்தை ஹைகோர்ட்லேயும் ஜட்ஜி வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்திய அளவில் தமிழ்நாட்டில் 17 2025 வரை 4 ஆணவ கொலை தான் நடந்திருக்கிறதாக அரசு வந்து ஒரு தவறான புள்ளிவிவரத்தை கொடுத்துருக்குறாங்க. தனிச்சட்டம் தேவை அப்படின்றத நாங்கள் வலியுறுத்தி 2011 பல முயற்சிகள் தேசிய அளவில் எடுக்கப்பட்டிருக்கு. 2011 வந்துட்டு அன்லாஃபுல் அசம்பிளி இன்டர்ஃபியரன்ஸ் தி ஃப்ரீடம் ஆஃப் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் ஒரு டிராஃப்ட் வந்து நேஷனல் லா கமிஷன் கொடுத்தாங்க. இது போக சுப்ரீம் கோர்ட்டில் பல தீர்ப்புகள் 54 தீர்ப்புகள் உச்சநீதிமன்றங்களில் வந்து ஆணவ கொலையை எதிர்த்து தனி சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி வந்து தீர்ப்புகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு வந்து ஒரு ஆணவ கொலை மாநிலம் நான் டிக்ளேர் பண்ண விரும்புகிறேன். இது வந்து பீகார்லேயோ ராஜஸ்தான்லேயோ இல்லை உத்தரப்பிரதேசம் மட்டும் கிடையாது, ஜார்க்கண்ட் மட்டும் கிடையாது. தமிழ்நாடு வந்து ஒரு அலார்மிங் ஸ்டேட். தமிழ்நாட்டை வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஆணவ கொலை மாநிலமாக டிக்ளேர் பண்ணணும். கொத்தாக இங்கே வந்து ஆணவ கொலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆணவ கொலை வெளியில் தெரிகிறது. இப்போ நாங்கள் எடுத்த இந்த டேட்டா கூட 64 டேட்டா கூட 17 எடுக்கப்பட்ட இந்த டேட்டா கூட ரொம்ப சொற்பம் தான் நான் சொல்ல வருவேன் நான். ஏன்னாக்கா கண்ணுக்கு தெரியாமல் பல ஆணவ கொலைகள் இருக்கு. இதுக்கு தனிச்சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி 15 ஆண்டு காலம் இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழக அரசுக்கிட்ட நம்ம வலியுறுத்தி இருந்தோம். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது 2019 நந்தி சுவாதி அப்போ நடந்த ஆணவ படுகொலையின் போது அவர் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ கொலைக்கென்று தனிச்சட்டம் கொண்டு வருவோம்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சட்டம் தேவையா என்பது குறித்து ஒரு ஆணையமும் ஜஸ்டிஸ் KN பாஷா தலைமையில் அந்த ஆணையமும் போடப்பட்டிருக்கு. ஆணையம் வந்து விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளாக அந்த விசாரணை தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 25 பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான வழக்குகள், சங்கர் கௌசல்யா வழக்காக இருக்கட்டும், கோகுல்ராஜ் வழக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பல்வேறு வழக்குகளை வந்து தமிழகத்தில் நடந்த மிக முக்கியமான வழக்குகள். இங்கே நடந்த ஆணவ கொலை என்பதெல்லாம் எப்படின்னாக்க தலை துண்டிக்கப்பட்டு பிரைவேட் ஸ்பாட் துண்டிக்கப்பட்டு ஒரு புருட்டல் ஆணவ கொலை தான். பல வழக்குகள், ஆணவ கொலை வழக்குகள் நீதிமன்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் 15 ஆண்டுகள்லாம் காலதாமதம் நடந்துகிட்டு இருக்கு. அதான் ரொம்ப கொடுமை. இது கடந்த 30 ஆண்டுகளில் 7 வழக்குக்கு மட்டும்தான் ஆணவ கொலைக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. ரொம்ப தமிழகத்தில் கடந்த 30 ஆண்டுகளில் அது சங்கர் கௌசல்யா வழக்காக இருக்கும், இல்லாட்டினா வந்துட்டு கோகுல்ராஜ் வழக்கு, கண்ணகி முருகேசன் வழக்கு,
திருநெல்வேலி கல்பனா, அமிர்தவல்லி வழக்கு, அதுக்கப்புறம் அபிராமி வழக்கு, கடைசியாக வர்ஷினி பிரியா கனகராஜ் மேட்டுப்பாளையம் வழக்கு. இந்த 7 வழக்குக்கு மட்டும்தான் தண்டனை கிடைச்சிருக்கு. செஷன் கோர்ட்டில் தண்டனை கிடைக்கும், ஹைகோர்ட்டில் கிடையாது. கௌசல்யா வழக்கு மட்டும், சங்கர் உடுமலைப்பேட்டை கௌசல்யா வழக்கு உச்சநீதிமன்றம் A1 குற்றவாளியை வந்து ஹைகோர்ட் வந்து விடுதலை பண்ணாங்க. ரொம்ப கடும் கண்டனத்துக்குரியது. அதாவது செஷன் கோர்ட்டில் இரட்டை மரணதண்டனை கொடுக்கப்பட்ட வழக்கில் முதல் குற்றவாளியை நம்முடைய உயர்நீதிமன்றம் விடுதலை பண்ணிச்சு. அதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்துக்கு 2020 போய் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் நீதிமன்றங்கள் பெண்டிங்கில் இருக்கு. அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அப்பீல் போகிறதுலாம் கவர்மெண்ட்டுடைய வேலை. SCST வழக்கில் நாங்கள் எடுத்த ஆய்வில் கடந்த 11 ஆண்டுகளில் 15,000க்கு மேற்பட்ட வன்கொடுமை நடந்திருக்கு. அதில் 13 கேஸுக்கு தான் கிட்டத்தட்ட 3,500க்கு மேற்பட்ட வழக்கில் குற்றவாளி விடுவிக்கப்பட்டு 13 வழக்குக்கு தான் ஸ்டேட் வந்து அப்பீல் போயிருக்கு. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள், குறிப்பாக ஆணவ கொலைகள் அதிகமாக பாதிக்கப்படுற எல்லா கம்யூனிட்டியும் தான். தலித்துகள் அதிகமாக இருப்பாங்க, பட்டியல் சாதி மக்கள் அதிகமாக இருப்பாங்க. இங்கே வந்திருக்கிறவங்க வந்து பிற்படுத்தப்பட்டக்குள்ளேயே நடந்த ஆணவ கொலை வந்திருக்கு. இவங்க ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்குள்ளேயே நடக்கிற ஆணவ கொலை இங்கே இன்னைக்கு வழக்குக்கு வந்திருக்குது. அப்போ இவ்வளோ ஆணவ கொலை வெறும் SCST ஆக்ட் மட்டும் போட்டால் பத்தாது, அதுக்குன்னு ஸ்பெஷல் ஆக்ட். ஏன் ஸ்பெஷல் ஆக்ட் கேட்குறோம் அப்படின்னாக்க, குடும்ப உறுப்பினர்களை சேர்ந்து கொலை பண்ணுறாங்க, தங்கச்சை கொலை பண்ணுறாங்க, தங்கச்சை நெரிச்சு கொலை பண்ணுறாங்க. இப்போ அண்மையில் போன மாதம் கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பையனை அந்த பொண்ணுடைய அப்பாவும் கூட 2 பேரும் வந்து கத்தி வச்சு சங்கிலே வச்சு குத்தி கொன்ன காட்சி படபடக்க வச்சது. ஆனால் இது ஏன் இவ்வளோ காலதாமதப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை வந்துட்டு ஆணவ கொலைக்கு சட்டம் ஏற்றுனாக்க சாதியை கையில் வைக்கிறோம், அதனால் வந்து சாதி உடஞ்சிரும்னு பயப்படுறாங்களா, இல்லை சாதி ஓட்டுக்கு பயப்படுறாங்களான்னு தெரியல ஆட்சியாளர்கள். அது ரொம்ப பார்க்குறோம். நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், முதல்வர் விஜய் அவர்கள் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றப்ப இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் ஏற்றணும். அதுதான் எங்களுடைய டிமாண்ட். இது நாங்கள் ஆணையத்தில் எல்லா ஆவணங்களும் கொடுத்துருக்குறோம். ஆனால் காலதாமதப்படுத்தாமல், ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டது எல்லாம் இளைஞர்கள், அவருக்கு ஓட்டு போட்டதெல்லாம் தலித்துகள், அவருக்கு ஓட்டு போட்டதெல்லாம் பெண்கள். இந்த 3 பேர் தான் ஆணவ குற்றங்கள்லேயும் ஆணவ கொலைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓட்டு போட்டார் என்ற அந்த நன்றி விசுவாசத்துக்காக மட்டும் நாங்கள் அதை கேட்கல. இது வந்து ஒரு சமூக இஷ்யூ, இது மிகப்பெரிய ஒரு அநீதி. இது வந்து இது ஒரு 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 லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறாங்க. அவங்க வாழ்க்கை துணை தெரிவு செய்கிற உரிமை ஒவ்வொரு பொண்ணுக்கும் உண்டு. ஆனால் நீ வந்து ஒரு 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 தலித் பையனை நீ காதலிச்சா நான் கொள்ளுவேன்ற ஒரு ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அது எவ்வளோ ஒரு கொடூரமானது. அதனால தான் நாங்கள் இந்த ஆணையத்தில் வந்து கொடுத்துருக்குறோம். ஆணையத்தில் வந்து கிட்டத்தட்ட 6000 பக்கங்கள் கொண்ட டாக்குமெண்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். இன்னும் 20,000 பக்கங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. ஆணையத்தில் நாங்கள் ஒப்படைக்கப்பட்ட டாக்குமெண்ட்டு உச்சநீதிமன்றத்தில் வந்த 54 தீர்ப்புகளையும், அதே மாதிரி தமிழகத்தில் நடந்த 7 ஜட்ஜ்மெண்ட் காப்பி, 64 வழக்குகளுடைய தொகுப்பு, இது மட்டும் இல்லாமல் வழக்குக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 25 வழக்கினுடைய ஆவணங்கள், முழு ஆவணங்கள் கிட்டத்தட்ட 6000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் போன மார்ச் மாதம் இந்த மாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இன்னமும் அவங்கள்ட்ட கேட்டிருக்கிறேன், கூடுதலாக எங்களிடம் இன்னும் 20,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் இருக்கின்றன. இது கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா இந்த ஆவணங்களை ஏன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு இது விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறோம். இதான் ஒரு கடைசி சான்ஸாக இருக்குது. தமிழ்நாடு ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்டுன்றோம், ஒரு திராவிட கலாச்சாரம் உள்ள சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பேசின தமிழகத்தில் உத்தரப்பிரதேசத்தை விட, பீகாரை விட, ராஜஸ்தானை விட, குஜராத்தை விட தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. ரொம்ப ஆழ்ந்த கவலையோட சொல்கிறேன். இவ்வளோ சமூக நீதி பேசி என்னங்க பிரயோஜனம்? பெரியார் மண்ணு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் லவ் பண்ணால் கொள்ளுவேன், வெறும் சாதி மட்டும் கிடையாது, ஏற்றத்தாழ்வு அப்படிலாம் நடக்குது. பணம் ஏற்றத்தாழ்வு நடக்குது. இப்படி கொள்ளுவேன்றதெல்லாம் வந்து ஒரு காலம் அனுமதிக்க முடியாது. ரத்த ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆணவ கொலைகள் மட்டுமில்லை, ஆணவ தற்கொலைகள் இங்கே வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. சித்திரவதை, கடத்துறது, காயப்படுத்துறது, ஊனமாக்குறது, சிறுநீர் குடிக்க வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இதுக்காக தான் நாங்கள் தேசிய அளவில் ஒரு கேம்பெயினை உருவாக்கி 16 ஸ்டேட்டில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி, நான் 16 கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை சேர்த்து தான் ஒரு 27 பக்கங்கள் கொண்ட ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு டிராஃப்ட் பில்லு வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதை வந்துட்டு கிட்டத்தட்ட 45 எம்பியை பார்த்து பர்சனலாகவே நாங்கள் கொடுத்துருக்குறோம். முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களிடமும் நாங்கள் அதை வந்து 2022 கொடுத்துருக்குறோம்.
இப்போ கமிஷன்லேயும் கொடுத்துருக்குறோம். இதன் பிறகு அடுத்த கட்டமாக முதல்வர் விஜய் பார்த்து நாங்கள் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சந்திப்புக்கு முன்னாடி அவரே அதை கொண்டு வந்துட்டாருனாக்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வந்து ஒரு ப்ரோக்ரஸ். ஏன்னா நம்மளை விட கர்நாடகா முந்திக்கிட்டாங்க. கர்நாடகாவில் இந்த மாதம் 2026 மார்ச் மாதம் 24 கர்நாடகாவில் சட்டமன்றத்தில் ஆணவ குற்றங்களுக்கு எதிராக பில் வந்து பாஸ் பண்ணியாச்சு. ராஜ்யசபாவில் 2024 பாஸ் பண்ணியாச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஆனால் அந்த பில்லெல்லாம் நம்ம ஏற்படுத்தின பில்லை வச்சு தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த பில்லை தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் எடுத்து அதை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் இருக்கிற ஆட்சியாளர் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆட்சியாளர்கள் அதை எடுக்கலைன்றது நான் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தோடு பதிவு பண்ணுறேன். நான் எதுவும் ரொம்ப கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ண விரும்பல, வருத்தப்படுறேன். ஏன்னாக்கா நீங்கள் காலத்து எதுக்கு ஏன் இதை கொண்டு வர பார்க்குறோம் அப்படின்னாக்கா இது மற்ற கொலை மாதிரி சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இதனுடைய புலன் விசாரணை அதிகாரி இதில் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பில்லுனாக்கா தனி கோர்ட் உருவாக்கணும், தனி பிபி உருவாக்கணும், தனி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இதில் உருவாக்கப்படணும். இந்த பில் அதான் சொல்லப்பட்டிருக்கோம். 41 வகையான ஆணவ குற்றங்களை பட்டியலிட்டு இருக்கோம். கொலை, கடத்தல், சித்திரவதை, தற்கொலை, கொடுங்காயம் ஏற்படுத்துறது, இந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து டிராஃப்ட் இல்லைன்னு கிடையாது, எவிடன்ஸ் இல்லை கிடையாது. நான் சொல்கிறேன், இந்திய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியான இந்த ஆவணங்கள் மற்ற மாநிலங்களில் இல்லை. நம்மகிட்ட இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ சாட்சி கொடுத்துருக்குறோம். இதற்கு மேலேயும் நம்ம இதை காலதாமதப்படுத்துவோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து நம்ம சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி இங்கே கேள்விக்குறி ஆக்கப்படும். சொல்ற மாதிரி இந்த கொலைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். விஜய் சார் தலைமையில முடிவு கட்டணும். ஜாதி மதத்தை வச்சுலாம் கொலை பண்ணவே கூடாது. படுகொலை பண்றவங்களுக்கு கடினமான தண்டனை கொடுத்தா அடுத்த கொலை நடக்காது. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி இன்னொரு பசங்களுக்கு இளைஞர்களுக்கு நடக்கக்கூடாது. இது எப்படின்னா தலைமை முதலமைச்சர் ஐயாவும் பார்த்து இந்த ஒரு முடிவு கட்டினா ரொம்ப நன்றி. எங்க பையனுக்கு காதல், ஜாதி இதெல்லாம் திருநெல்வேலி. எங்க பையன் நாங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் மின்வாழை கிராமம். பையன் காதலிச்சு வந்து திருநெல்வேலியில இருந்து ஜெரோசான்ற பொண்ணு வந்து காதலிச்சான். போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி எல்லாம் கல்யாணம் பண்ணலாம் 3 மாசம் டைம் கேட்டு வர வச்சு வீட்டில் வச்சு 4 பேர் சேர்ந்து வெட்டக்குள்ளே எனக்கு போனில் பேச சொல்லி வெட்டினாங்க. அதால ஒண்ணுமே பண்ண முடியல, எங்களால காப்பாற்றே முடியல. இப்போ எங்க பையன் சாவு மாரி ஒரு குடிமன் சாவு யாருக்கும் வரக்கூடாது. இருக்கிற இளைஞர்களுக்கு காதலிக்கிறது ஒரு தப்பா? அதுக்குன்னு ஜாதி பேர் சொல்லி அதுக்கு பேசி சண்டை போட்டு அனுப்பியிருக்கலாம் இல்லையா? மகளிருக்கு இதுல சொல்லிட்டேன், பிடிச்சிருந்தா கொடுங்க, இருந்தா நீங்க உங்க பொண்ணு முடிஞ்ச இடத்துல கட்டி கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன். திரும்பி உன வாட மாப்பிள்ளைன்னு சொல்லி வர வச்சு என் பையனை கொலை பண்ணிட்டாங்க. இந்த கொலை இருக்கிற இளைஞருக்கு நடக்கூடாது. ஜாதி மதமே இல்லைன்னு உயர்ச்சி கட்டணும். ஜாதி மதமே இருக்கக்கூடாதுங்க ஐயா. ஜாதி மதம் இருக்காததோடு அந்த ஜாதி மதம் அந்த படுகொலை பண்றது கடினமான தண்டனை கொடுங்க. அடுத்த தப்பு நடக்காது. இப்போ எங்கள் பையனுக்கு நடந்து 1.5 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் யாருமே எந்த இதுமே இல்லை. ஐயா கடவுள் மாரி வந்து தோட்ட இப்போ எங்கள் பையன் கேஸுக்கு இப்படி ஒரு முடிவு வந்து நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். இது வரைக்கும் இந்த பிள்ளையோட நான் வந்து என் மகன் எனக்கு கொல்லி வைக்கணும், நான் வந்து என் மகனை கொல்லி வச்சுட்டேன். இது எவ்வளோ பெரிய ஒரே பையன். என் பையன் 9 மாதம் ஹவுஸில் இருக்கிற வீட்டுக்காரர் பாம்பு கடிச்சு செத்துட்டாரு. ஒரு பையனை இப்படி பண்ணிட்டாங்க படுகொலையா. அவனுக்கு கடினமான தண்டனை கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும், அவ்வளோதான். இல்லையா என்ன கொண்டுடுங்க அப்படி. எனக்கு அது இப்போ எனக்கு ஏன் தண்டனை எனக்கு தான் கொடுத்த மாதிரி இருக்குது. பிள்ளைய வகுத்துல வச்சுருக்கு அந்த வழி வேதனை எனக்கு என்னன்னு எனக்கு தான் ஏன் தெரியும். அதுக்கு பார்த்து இதெல்லாம் ஒரு முடிவு கட்டுங்க ஐயா. இந்த ஆட்சியில் வந்து இந்த கொலைக்காரங்களுக்கு ஒரு முடிவு கட்டுங்க ஐயா. உதவி செஞ்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. என் பேரு வசந்தா. அழகேந்திரன் வழக்கு கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இருக்குமா? அழகேந்திரனை கூப்பிடுங்க. அழகேந்திரன் வழக்கு சொல்லிடுறேன். இவங்க மகனை வந்து கழுத்தை வெட்டி பிரைவேட் பார்ட்ஸ்லாம் வெட்டி கொடூரமான முறை ஆணவ கொலை பண்ணப்பட்டிருக்காரு. 15 நாள் கழிச்சு அந்த உடம்பை போய் பார்க்குறோம் ஹாஸ்பிட்டலில். ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு உள்ள வந்து குடு குதிச்சு இருந்துச்சு. ரொம்ப தமிழகத்தில் கடந்த 2024 நடந்த மிக கொடூரமான ஆணவ படுகொலை. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. வண்டிக்கு வரேன்னு கூப்பிட்டு போய் மையா என்கிட்ட வண்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன். கொண்டுட்டாங்க ஊருக்கு தெரியுது, ஆனா எனக்கு தெரியல. இப்போ பிரபாகரன்றவன் இவங்க ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருக்கேன். என் மகன் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டேன் பள்ளிக்குடிக்கு. அங்கே போய் இப்போ காம்பினேஷன் காலில் இன்னொரு ஃப்ரெண்ட்ட ஃபோன் போட சொல்லவும் நீ ஃபோன் போடுறா எடுக்க மாட்டேன்னு சொல்லவும் அவன் ஃபோன் போடுவோம் எடுத்துட்டியா எங்கடா இருக்கணும் நான் கள்ளுக்குடியில் இருக்கேன்னு சொல்லுவான். அப்போ பிரபாகரன் நேராக வண்டி எடுத்துட்டு அங்கேயே போய் கூப்பிட்டு போறேன். வாடான்னு கூப்பிட்டு போய் ஆட்டுக்குள்ளே சத்திரப்பட்டி கம்மாய்க்குள்ளே வச்சு 6 பேர் சேர்ந்து தலையை துண்டிச்சு
தலையை ஒரு இடத்துல வச்சுட்டு உடம்ப ரொம்ப ரணகாலமாக கட்டி வச்சு ஃபுல்லாக வெட்டி புதைச்சி வச்சுட்டு ஒருத்தையும் மட்டும் நாங்கள் அந்த ஃபோட்டோ எங்களுக்கு கிடச்சிருச்சு, பிரபாகரன்ற ஃபோட்டோ. அப்போ கிடைக்குமோ நாங்கள் அவனை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஊர் ஆளுங்க அவன்கிட்ட சொல்லிட்டாங்கிட்டே உங்கள் ஃபோட்டோ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒருத்தன் நான் கொண்டுட்டேன்னு போய் ஆஜராயிடுறேன். நான் எங்கள் ஊருக்கு ப்ரெசென்ட் எனக்கு சொல்கிறேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் என் மகனை காணான்னு. அப்போ எங்கே காணாமணியானா நான் அருப்புக்கோட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயில கள்ளுக்குடியில் போய் கொடுமா, அங்கே தான் நான் காணாமணியான்னு சொல்லுவோம். நாங்கள் மறுநாள் 2024 6ஆவது மாதம் 25ஆம் தேதி இன்னைக்கு என் மகனுக்கு 2வது வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு போய் அங்கே பல்லூரில் காலையில் வாமாட்டாங்க, நைட்டு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. காலையில் ஒன்றா எங்கள் ஊர் ப்ரெசென்ட் ஏமா உன் மகனை சத்திரப்பட்டிக்கு அம்மாயில் கொண்டு போட்டாங்களாம், நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு நான் கொண்ட இடத்த நாங்கள் சத்திரப்பட்டிக்கு நாங்கள் போகிறோம். 10 பேர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போங்க, ஒருத்தனையும் கொண்டேன்னு சொல்கிறாங்க. என் மகன் என்ன நிலைமையில் இருக்கிறேன் எனக்கு தெரியாது. அப்போ தமிழ் புலி கட்சிக்காரங்களை வச்சு நம்ம போராடுறோம். அப்போ சார் வந்தார். சார் வந்த பிறகு அங்கே இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். போராடுறோம், 3 நாள் போராடுறோம். அங்கே 3 நாள் போராடப்பட்டு பக்கெட்டில் என் மகன் தலையை வச்சுருக்காங்க. வாங்கையில் புழு அப்படியே பூஞ்சியை பார்க்கவே முடியல, புழு ஊறுது. இதனால என் மகனை பார்க்க முடியல. அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், தனி சட்டம் கண்டிப்பாக வேணும். எனக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. இது வரைக்கும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சார் கூப்பிடணும்னா வருவேன். தனி சட்டம் கண்டிப்பாக வேணும். தண்டனை கொடுத்தா தான் அடுத்து பயப்படியா. நாங்கள் வந்து ரொம்ப படிப்பறிவுலாம் எதுவும் கிடையாது. 1ஆம் கிளாஸ் கூட போல. நானே வீட்டுக்கு 2 பசங்க எனக்கு. இப்போ என் பையனுக்கு ஒரு பையனுக்கு வேலை கொடுத்துருக்காங்க, காசு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எனக்கு பேசல. என் பிள்ளை இல்லைன்ற கவலை தான் எனக்கு. சரி சரி சார் அம்மா கொஞ்சம் தள்ளிடுங்கம்மா, நீங்கள் அந்த பக்கம் தள்ளிடுங்க, நீங்கள் அந்த பக்கம் ஐயா சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேனி மாவட்டம் கடம்பளை குண்டு. எனக்கு 4 பிள்ளைங்க. 4 பிள்ளையில 2 பிள்ளைங்க. அதில் ரம்யா லாவணியன் பிறந்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைய வந்து விளாச்சேரியில் ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்த்துருக்குறாங்க. அதில் அந்த பிள்ளை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிரமர் கல்லர் பையன் வந்து அங்கே வேலை பார்த்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் மகன் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்த பிள்ளைய ஆசை வார்த்தை தூண்டி அந்த பிள்ளைய வந்து லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். கல்யாணம் முடித்து திருமங்கலத்தில் ஒரு கோவிலில் இருக்கிற தாலி கட்டிட்டு மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டேன். தஞ்சம் அடைஞ்சிட்டு அது இன்ஸ்பெக்டர் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நைட் 10 மணி இருக்கும். ஃபோன் பண்ணவும் ரம்யா யாருன்னு கேட்டாங்க. என் மகளே மேடம் சொன்னேன். உங்கள் மகன் கல்யாணம் முடித்து திருமங்கலம் ஸ்டேஷனில் இருக்காங்க, நீங்கள் வாங்கினாங்க. நான் போனேன்னாவும் வழி மறித்து அந்த பயலோட அம்மா அப்பா தம்பி 3 பேரும் அந்த பிள்ளை பறைய வீட்டு பிள்ளையா இருக்குது, நீ ஒழுக்கு மரியாதை கூப்பிட்டு போயிரு, நீங்கள் அது மீறி விட்டுட்டு போனேன்னா அவன் மகளை வெட்டி கொண்டுருன்னு சொன்னாங்க. சொல்லவும் அவன் அம்மா அவன் அப்பா அவன் தம்பி 3 பேரும் மிரட்டினாங்க. என் மகளும் அந்த கூட்டு போனவங்களும் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்தாங்க. நடந்ததெல்லாம் இன்ஸ்பெக்டர் மட்டும் சொன்னேன். என் மகளுக்கு வந்து குளமரத்தில் நிறையா இருக்குது, என் பிள்ளைய வச்சு வாழ மாட்டாங்க, அதனால் என் பிள்ளைய என் கூட அனுப்பணும்னு சொன்னேன். சொல்லவும் ஐயா நாங்கள் அப்படிலாம் அனுப்ப மாட்டோம், உங்கள் மகன் என்ன சொல்லுது அதை வாக்குமூலங்க கேட்போம்னாங்க. அந்த பிள்ளைகிட்ட நான் கையில் காலில் விழுந்து கேட்டேன், அவன் காலிலே விழுந்தேன். அவன் என்ன சொல்லி எனக்கு வேணும்னு சொல்லி விட மாட்டேன்ட்டான். என் மகன் நான் என்றைக்கும் எந்த தவறு செய்யாத தவறு செஞ்சுட்டேன், எனக்கு அசிங்கமாக இருக்குது, உங்களுக்கு அசிங்கமாயிரும், நான் வந்துட்டேன், என்னை விட்டுருப்பான்னு சொல்லிச்சு. சரிப்பா அப்படின்னும் அவங்க இன்ஸ்பெக்டர் அம்மா என்ன சொன்னாங்க, ஐயா உங்கள் மகன் வாக்குமூலம் சொல்லிட்டீங்க, கேள்விப்பட்டீங்களா, நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போன பிறகு எனக்கு 2 மாதம் எந்த தகவலும் வரல. வந்த பிறகு அந்த பையன் மகன் வந்து உங்கள் மகன் ஹாஸ்பிட்டலில் மருந்தை பிடிச்சிருக்கு, நீங்கள் வாங்கன்னு. என் மகளுக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். மகன் இது மருந்தை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கேன்னு சொன்னேன். என் மகளுக்கு கவுசியில் ஃபோன் பண்ணி சொல்லுவோம், என் மகன் என்கிட்ட சொல்லிச்சு. சரி வாப்பா போகணும்னு சொல்லி நானும் என் மகளும் எங்கள் வீட்டுக்கார அப்பாவும் வந்தோம். வந்த பிறகு திருமங்கலம் பிரதேசத்தில் இருந்தாங்க. திரும்பவுக்கு என்னம்மான்னு சொல்லி அழுத. அந்த பிள்ளைய அழுச்சு என்னப்பான்னு கேட்டேன். எப்பா என்னை வந்து சித்திரவதை எடுத்துறாங்க, பறிச்சுன்னு என் மாமியார் குடும்பப்படுத்துது, மாமனார்னு சொல்கிறேன், என் குழந்தைன்னு சொல்கிறேன், பறிச்சு இங்கே இருக்க வெறிஞ்சிருக்கு வெறுங்கலத்தோட வந்து சொல்கிறாங்க. அதனால் நான் மனவேதனைப்பட்டு என் மாமியார் என்னை அடிக்குது, மாமனார் அடிக்கிறேன், அந்த குழந்தைன்னு அடிக்கிறேன், என் புருஷன் அவங்க பேச்சை கேட்டு என்னை சித்திரவதைப்படுத்துறேன், நான் வழி தர மாட்டாப்புல அடி தர மாட்டாப்புல அந்த குடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு. சரி இப்போ என்னப்பா நம்ம ஊருக்கு போமே அப்படின்னு சொன்னேன். சொன்னவன் டாக்டர் என்ன சொன்னாங்க, ஒரு 3 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்னாங்க. பார்த்துட்டு நல்ல முறையில் என் மகளை கூப்பிட்டு போனேன். என்னவான்னு கேட்கணுமே, இதை பறிச்சுன்னு சொல்லி நீ குடும்பப்படுத்தி அடிதர மாட்டாங்களா, நான் மருந்து குடித்தேன், நான் பிடிச்சிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு. சரிப்பா இப்போ என்னப்பா நம்ம ஊருக்கு போயிடுவோம்ப்பா அப்படின்னு நம்ம 3 நாள் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு போயிட்டு அடுத்த 3 நாள் கழிச்சு என் மகன் என்ன இருக்கிற மாதிரி என்ன சொல்லிச்சுன்னா, மாசமா இருக்க தண்ணி இருக்காப்பா தம்பி, இந்த போருமா
திறந்து மாசமா இருக்கேன்னு சொல்லிச்சு சொல்லவா, சரி என்னப்பா பிள்ளையோட வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லவா ஒரு 20 நாள் கழிச்சு வந்தேன். வந்து நாங்கள் ஜாதியை பற்றி அப்பா நம்ம பேச மாட்டாங்க, நானும் பேச மாட்டேன், அந்த பிள்ளைய அடிக்க மாட்டோம், என் கூட அனுப்பி விடுங்கன்னு சொன்னேன். அப்போ என் பொண்டாட்டி வந்து என்ன சொல்லிச்சு, இப்பெல்லாம் மாசமாக இருக்குங்க, அந்த பிள்ளைய வச்சு என்ன செய்ய போகிறோம், அதனால சந்தோஷமாக அனுப்பி விடுவோம், அவன் நம்மளை வந்து கையில் விழுகிறான், நம்ம வச்சு என்ன செய்யணும்னு சொல்லுவோம். சரிப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் அனுப்பிவிட்டேன். அனுப்பி வரும்போது நான் சொல்கிறேன், எப்பா தம்பி உங்கள் வீட்டில் ஜாதியை வெறி பிடிச்சி போய்த்துறாங்க, பிள்ளைக்கு எந்த நேரத்தில் ஆபத்துன்னு எங்களுக்கு தெரியல, பக்கத்தில் பிள்ளை இருக்கிறதுனால நம்பி நான் அனுப்புகிறேன். அதனால் மற்றவங்க என்ன சீர் செஞ்சுருக்காங்களோ அது மாதிரி நாங்கள் கிளம்பிட்டு கூட பிள்ளைக்கு செய்ய வேண்டியது நான் செஞ்சிருவேன்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டாங்க. 10 நாள் கழிச்சு என்ன ஆகி போச்சுன்னா, அவங்க அப்பா உங்கள் மகன் ரொம்ப சீரியஸாக இருக்கு, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் பக்கத்தூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வேலை செய்யும்போது திடீர்னு என்ன இருந்தாலும் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நேராக வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கார மாட்ட சொல்லி என் மகிட்ட சொல்லி என் பிள்ளைகள்லாம் சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், ரம்யாவோட மாமனார் வந்து ரம்யா சீரியஸ்ன்றாங்கம்மா, வாங்கம்மா அப்போ சொல்லி நான் ஒரு வேலை நிறைய ஆளுகளை கூப்பிட்டு வந்தேன். வரும்போதுக்கு வேலையில் கூப்பிட்டு நான் ஆளோட வந்தேன். வரும்போதுக்கு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி தம்பி ரம்யா அவங்க அப்பா ரம்யா அவங்க அப்பா உள்ள வந்து இறந்துருச்சுங்க, நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னார். சார் இப்போ தான் ஒரு 2 மணி இருக்குது சார், 2 மணிக்கு வந்து மாமனார் சீரியஸ்ன்னு சொன்னார், நீங்கள் செத்து போச்சுன்னு சொல்றீங்க சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க பேசிக்கிறோம்னு சொன்னார். நான் வரும்போது இடையில வந்து எனக்கு மதுரையை பற்றி எனக்கு என்னன்னே தெரியல, யார் போய் பார்க்குறது என்ன செய்யறதே தெரியல. என் மனசில் எங்கள் கூட பிறந்த தங்கச்சி மாப்பிள்ள எவிடன்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு பழக்க வழக்கம் ஒரு தொடர்பு அங்கே ரொம்ப பழக்க வழக்கமாக இருந்திருக்காரு. அப்போ அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், மாமா நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க, எவிடன்ஸ் ஆஃபீஸ் இருக்குது, அவங்க மூலியமாக எல்லாம் பார்ப்பாங்க மாமா, நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லவா நான் அப்போதே ஒரு தைரியமாக வந்தேன். இன்ஸ்பெக்டர் வந்து நீங்களாம் வாங்க, யாரும் கூப்பிட்டு வந்துடுறாங்க, உங்கள் மகன் பாடியை வாங்கிட்டு போங்க, மெண்டல் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி எனக்கு பக்குடாயிடுச்சு சொல்லிட்டாங்க. அப்போ என் மச்சனை எவிடன்ஸ் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி எவிடன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து சரவணன் சொல்லி வந்து பெரிய வைக்கல அவர் ஆஃபீஸ் மூலிமா சரவணன் சொல்லி வைக்கல் வந்து வந்தார். வந்து சிறப்பமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம். போய் அங்கே போய் பார்க்குறப்ப மணி 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி ஆகிறம்போது பார்க்குறோம். பார்த்து இந்த மாதிரி எழுதி கொடுக்குறப்ப என் மகா போட்டோ எல்லாமே வந்துருச்சு. அந்த ஆஃபீஸில் வந்து திரும்ப எவிடன்ஸ் ஆஃபீஸ் முடியுமாத்தே எனக்கு ஒரு நல்லது கிடைச்சிச்சு, நல்ல ஒரு வாய்ப்பு. இவங்க இல்லைன்னா எனக்கு ஒரு எண்ணம்லாம் போச்சு. இது வந்து என்னன்னா திம்ஸு கட்டையை வச்சு அந்த குழந்தைய அவங்க நிறைமாதி கர்ப்பிணி பண்ணுங்க மகன் நிறைய பேர் இருக்காங்க. திம்ஸு கட்டையை வச்சு கொடூரமான முறையில் அடிச்சு அதை இந்த பொண்ணை வந்து கொண்டுட்டாங்க. இப்போ வந்து 2023 உள்ள ஜெயிலில் போட்டுறோம். இன்னும் பெயில் கொடுக்கல. 3 வருஷமா உள்ளதான் இருக்கிறாங்க. விசாரணை என்ன நடந்திருக்கு? 3 வருஷம் ஆச்சு உள்ளதா இருக்காங்க. என் மகன் மாசமா இருந்தாலும் தரையை விட்டு பிள்ளை மேலே திம்ஸு கட்டையை கொண்டு அவனே அடிச்சு மண்டா உடம்பு ஒரு வெட்டுக்காய் என்னோட பையன் ஹரியானா அவன் தான் இறந்தான். எலெக்ஷன் அன்னைக்கு ஏப்ரல் 21 என் பையனை காணோம். என்னுடைய பையனும் சமூகத்தை, அதாவது ஆசாரி சமூகத்தை சேர்ந்த தேவிஸ்ரீ, அவங்க இருவருமே வந்து காதலித்தாங்க. அதனால ஜாதியால் என் பையனை வந்து 23ஆம் தேதி கொண்டுட்டாங்க. என் பையன் 3 நாள் கழிச்சு, அதாவது எங்கள் ஊர்லேருந்து 1 கிலோமீட்டரு கல்குவாரியில் போட்டிருந்தாங்க. என் பையனோட முகத்தெல்லாம் சிதைச்சு, கை தலை எல்லாமே வெட்டுப்பட்டு அவனை வந்து கெமிக்கல் ஊற்றி கொண்டு இருக்காங்க. அவனோட முகமே இல்லாத அளவுக்கு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து காவல்துறையில் சொல்லி அவனோட பாடி எடுத்துகிட்டு போய் மருத்துவமனையில் வந்து பரிசோதனைக்கு வச்சுருந்தோம். ஆனால் எங்கள் ஊரில் ஆதிக்க ஜாதி எல்லாம் சேர்ந்து காவல்துறையில், அதாவது எஸ்ஐ இவங்கெல்லாம் சிஐடி ஆஃபீஸர் எல்லாமே சேர்ந்து, அதாவது நாங்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதி பட்டியல் இனத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக எங்கள் ஊருக்காரங்களுடைய பேச்சை கேட்டுட்டு இந்த மீடியா இதிலெல்லாம் என்னோட பையன் இறந்தது பெரிய லெவலில் வரல.
இன்னைக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வந்துட்டு எவிடன்ஸ் அமைப்பு மூலமாக தான் கிடைச்சிருக்கு. இந்த ஆணையத்தின் மூலமாக நான் சொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக எனக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோட பையன் இறந்ததை வந்து முதல் முறையாக வந்து ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தவனையுமே என்னோட பையனோட இறப்பு சம்மந்தப்பட்ட மனு வந்து அனுப்புனேன். இதுவரைக்கும் அதுக்கான ரிசல்ட்டும் எங்களுக்கு தெரியலை. கண்டிப்பாக வந்து இந்த இந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்கள், எங்களுக்கு பாதிக்கப்பட்ட தாய்மார்கள், இவங்களுக்காக இந்த சட்டம் வந்து ஆவண படுகொலைக்கான சட்டம் சீக்கிரமே வந்து வரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அவங்க நீதி கிடைக்கணும். இந்த மாதிரி கொலைகள் ஆணவ படுகொலை செய்கிறவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். இந்த சட்டத்தின் மூலமாக இந்த ஆவண படுகொலைக்கு வந்து தீர்வு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த கொலையை செய்கிறதுக்கு பயப்படணும். அதனால இந்த சட்டத்தை வந்து விரைவாக கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் வந்து வேண்டுகோள். நன்றி சார்.